ஹலோ வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் டெக்னிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பீப்புளுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு சிலர் மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ என்றைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா ஏன் அவங்க ஒரு சிலர் மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய விஷயத்த பிஸ்னஸில் அப்ளை பண்ணுவாங்க. அதில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்ஸ் தான் என்ன அப்படின்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா பிஸ்னஸில் கஷ்டப்பட்டு ஃபினான்ஸை மட்டும் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா பிஸ்னஸ் வளர்ந்துடாது. அதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்தவரையிலையும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கரெக்டாக பண்ணணும். அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்காக பண்ணக்கூடிய செலவு ஒரு வருஷத்துக்கு மேலே அதோட பெனிஃபிட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பண்ணக்கூடிய செலவு தான் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிஸ்னஸ்க்கு பண்ணக்கூடிய செலவாக இருக்கலாம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், ஒரு பிளான்ட்டு புதுசாக வாங்குறதா இருக்கலாம், இல்லை மெஷினரி வாங்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்காக ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கலாம், இல்லை பில்டிங் கட்டலாம், இல்லை ஒரு புது ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயத்தை என்ன பண்ணலாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் நம்ம பண்ணக்கூடிய செலவு உண்மையிலுமே ஒர்த்தான செலவா, இல்லை இப்போ அந்த பண்ணக்கூடிய செலவை நம்ம எவ்வளோ நாளில் திரும்ப எடுக்க முடியும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் நம்ம புது ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் என்ன, நம்ம எத்தனை வருஷத்தில் அந்த ப்ராஜெக்டை ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும், அதில் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணுற ஒரு டூல் தான் என்னென்னா இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். இதை ஒரு 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட், நான் டிஸ்கவுண்டட் மெத்தட், நான் டைம் அட்ஜஸ்டட் மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. அது ஃபர்தராக 2ஆக பிரிப்பாங்க. 1 பேபேக் பீரியட் மெத்தட், 2 அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட். இது ஃபஸ்ட்டு டெக்னிக்கு. செகண்ட் டெக்னிக் என்னென்னா மாடர்ன் மெத்தட், டிஸ்கவுண்டட் மெத்தட், டைம் அட்ஜஸ்டட் மெத்தட். அது ஃபர்தராக ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. 1 நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட், 2 இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட், 3 ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட். நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஹெட்டிங் என்னென்னா பேபேக் பீரியட் மெத்தட். அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு பிஸ்னஸில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ நாளைக்குள்ளே நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வருது, அதாவது போனால் எவ்வளோ நாள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறது என்னென்னா பேபேக் பீரியட் மெத்தட். இதை பே அவுட் மெத்தட் அல்லது பே ஆஃப் மெத்தட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பீரியட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம போனால் எவ்வளோ நாள் நம்ம திரும்ப வரப்போகுது அதை பற்றி பார்க்க போகிறது என்னென்னா இந்த பேபேக் பீரியட் மெத்தட். அது ஃபார்முலா என்னென்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம போகிற ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை நமக்கு வருஷத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை 2 மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று அந்த இயரில் யூனிஃபார்மாக கிடைக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தடு அந்த இயரில் ஒரு இயருக்கும் டிஃப்ரெண்ட்டாக கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். அதை வச்சு பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் கேஷ் ஃப்ளோ மெத்தட். அடுத்து பார்க்கக்கூடிய செகண்ட் மெத்தட் என்னென்னா அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். அதே தான் பிஸ்னஸில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஹையஸ்ட் பர்சன்டேஜாக இருக்கும்போது அதை நம்ம பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அது ஆனுவல் ரிட்டர்ன் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ் டிவைட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு 100. செகண்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட், அதான் நம்ம சொன்னக்கூடிய ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட் 100. இதான் என்னென்னா செகண்ட் பார்க்கக்கூடிய அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது அந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன, அதேமாரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சக்கூடியது என்னென்னா இந்த செகண்ட் மெத்தட். நம்ம ஃபார்முலா படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணக்கூடிய ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணக்கூடிய ஸ்கிராப் வேல்யூ லெஸ் பண்ணிக்குவோம், அடிஷ்னலாக ஒர்க்கிங் கேபிட்டல் ஆட் பண்ணிக்குவோம், திரும்ப ஸ்கிராப் வேல்யூ இருந்தால் ஆட் பண்ணிக்கும். இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மாடர்ன் மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ₹1 பணம் அடுத்த வருஷத்தில் அதோட மதிப்பு கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா டியூ டு இன்ஃப்ளேஷன் வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது பணவீக்கம். நம்ம போன வருடம் வாங்கின ஒரு பொருள் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதோட விலை ஏறி இருக்கும். அது எவ்வளோ விலை ஏறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி இங்கே நெட் ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது நம்மளோட வேல்யூ ஆஃப் மணி வந்து ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். இதில் வந்து யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோ லெஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோ கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இது என்ன டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோ அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி தனியாக ஒரு வீடியோலேயே பார்ப்போம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா மாடர்ன் மெத்தட்ஸில் செகண்ட் மெத்தட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட். அப்படின்னு என்னன்னா நம்ம பண்ணக்கூடிய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்ன, இல்லை நம்ம பே பண்ணக்கூடிய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷனுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது வந்து ஹையஸ்ட் வர பர்சன்டேஜ் என்ன பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். அதோட ஃபார்முலா வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ஈக்குவல் டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. என்னன்னா கேஷ் ஃப்ளோ வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படிங்கும்போது ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் இது. செகண்ட் மெத்தட் என்ன அதுன்னா டிஃபரன்ஷியல் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். நமக்கு வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த இயருக்கு வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தடு. அதோட ஃபார்முலா ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ஈக்குவல் டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் கேஷ் இன்ஃப்ளோ பர் ஆனம். இதை என்னென்னா பார்க்கக்கூடிய இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட். அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மூணாவது மெத்தட், கடைசி மெத்தட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட். ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா இல்லையா ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணும்போது இதில் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்னு செக் பண்ணக்கூடியது என்னென்னா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட். இதுக்கு வேறு நேம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அப்படிம்போம். இதான் பெனிஃபிட் நமக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அல்லது டிஸ்கவுண்டிங் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இதை பொறுத்தவரை என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹையர் தென் 1 இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கும். அது என்னன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு 10,000 ரூபா பணம் போடுறோம். அதில் வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதை கழிச்சது போக வரக்கூடிய அமௌண்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு மேலே ப்ளஸில் இருந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்குவோம். லாபத்துக்கு கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப சிம்பிள். நான் 100 ரூபா பணம் போடுறேன் பிஸ்னஸில், அதை 100 ரூபாயில் எனக்கு 110 ரூபா கிடச்சிது அப்படின்னா நான் போட்ட பணத்துலேருந்து 10 ரூபா கிடச்சிருக்கு. பாசிட்டிவாக இருக்குன்னா ப்ராஜெக்ட் அக்செப்டட், நெகட்டிவாக கிடச்சுன்னா ரிஜெக்டட். அதான் இங்கே சொல்கிறாங்க. net present value is negative and profitability index of the project less than 1 can be rejected அப்படிம்பாங்க. அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா profitability index equal to present value of cash inflow present value of cash outflow. இதுதான் என்ன அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட ஒரு ஓவர்வியூ. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பீப்புள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாரு அப்படின்னா அவரை யூஸ் பண்ணுற டெக்னிக்கில் ஒரு முக்கியமான டெக்னிக் என்ன அப்படின்னா இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்கை பற்றி இருக்கிற ஒரு ஓவர்வியூ. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.